ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து எங்கிட்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி இரவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டு தான் அவிக்க போகிறேன். அரிசி மாவும் அவிச்ச மாவும் கலந்து புட்டும் அவிச்சு, அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவாடு இருக்குது, கட்டா கருவாடை போட்டு உருளைக்கிழங்கு 2 முட்டை போட்டு சூப்பராக ஒரு குழம்பு வச்சு இறால் கருவாடை பொரிச்சு அதுக்கப்புறம் என்னெல்லாம் செஞ்சு சாப்பிட போகிறேன் நண்பர்களே. வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கிட்ட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடண்டு எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம். புட்டுமா வந்து குழச்சியை வச்சுட்டேன். டெய்லி புட்டு குழச்சி காட்டி காட்டி உங்களுக்கு போர் அடிச்சிரும் இல்லையா? அதில் நேரத்தோடைய குழச்சியை வச்சாச்சு. பார்த்தீங்களா? அரிசி மாவும் அவிச்ச மாவும் கலந்து தேங்காய்ப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு பிறகு குழச்சி வச்சுருக்கிற புட்டு மாவை போட வேண்டியான். குழல் அவிப்போமா தம்பி? வேணாமே, நான் என்ன கொண்டு குழல் அவிக்கலாம்னு இருக்கிறேன்னு பார்ப்பேன். இப்போ இதை அவியட்டுக்கு சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாட்டும் இந்த அடுப்பில் வைப்போம். இப்போ இந்த அடுப்பில் வந்து குழம்பு வைப்போம். சட்டி சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம், சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, உள்ளி, அதோட சின்ன வெங்காயம். இதெல்லாம் நல்லா வதங்கிட்டுக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்ப்போம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வருது. தக்காளி பழத்தை சேர்ப்போம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு இதில் கருவாடு பாருங்க, சுடுதண்ணியில் ஊற வச்சு இந்த தோலெல்லாம் முறித்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். கருவாடை சேர்ப்போம். கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இந்த கருவாடு அவியட்டுக்கும் கலந்துடுவோம். இப்போ புட்டை பார்ப்போம். அவிஞ்சிட்டு அரிசிமா புட்டு கலரை பார்த்தீங்களா? சோபா சோஸ் அரிசிமா. ஓ சூடு சூடு சுடுடு சூட்டோடையே இப்படி உளுத்தி விட்டுருவணும். இப்போ பார்ப்போமா கருவாட்டை பாருங்கள், சூப்பராக அவிஞ்சு கொண்டு வருது. இனி இதில் பாருங்க உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். வெட்டி ஒரு 2 உருளைக்கிழங்கு அதையும் போடுவோம். இதோட தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட 1ஆம் பால். இதில் வந்து புளியை ஊற வச்சுருக்கேன் பாருங்க, நல்லா ஊற இருக்குது. பிணைஞ்செடுப்பேன். புளியை சேர்க்குறேன். இனி குழம்பு தூள் சேர்ப்போம். இது வந்து சோபா சோஸ் கறி பவுடர். நீங்களும் ஆர்டர் போடலாம். சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டது. இது எங்கட உரைப்புக்கு தேவையான அளவு தான், போதும். இப்போ இதை கலந்து விடுவோம். உப்பு வந்து கடைசியாக பார்த்து தான் சேர்ப்பேனேன்னு சொல்லுங்கள். கருவாட்டிலேயும் உப்பு இருக்கும் இல்லையா, அதால் பார்த்து கடைசியாக சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். குழம்பு கொதிக்கட்டுக்கும். இப்போ இதில் குழம்பு கொதிக்குது. இதில் வந்து முட்டை பொறிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு இறால் கருவாட்டை பொரிப்போம். சூடாட்டும். இப்போ நல்லெண்ணெய் விடுவேன். சூடாட்டும். இனி இதில் கொஞ்சமாக உப்பு, இதோட கொஞ்சமாக மிளகுத்தூள் பொரியல். இப்போ எடுப்போம். இந்த மாதிரி எடுப்போம். ஹாஃப் பாயில் நல்லா இருக்குமா?
பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி பொரிச்சு எடுப்போம். இங்கே பாருங்க குழம்பு கொதிக்குது, தள்ளண்டு கொதிக்குது பார்த்தீங்களா. நல்லா எண்ணெய் சூடாகிட்டு கருவாடை போடுவோம், பொரியட்டும். இப்போ இறால் கருவாடு பொரிஞ்சிட்டு எடுப்போம். பார்த்தீங்களா இனி குழம்பு கொதிக்கட்டுக்கும். இப்போ மணக்க மணக்க சூப்பராக தள்ளண்டு கருவாட்டு குழம்பு ரெடி. பாருங்க பாருங்க பார்த்தீங்களா. இதை விட வத்த வைக்கக்கூடாது, இப்படி இருந்தால் தான் புட்டுக்கு குழச்சடிக்க சும்மா செம்மையாக இருக்கும். இனி குழம்பு இறக்குவோமா. ஆனால் உப்பு போடலை நான், பாப்பம் இருக்க உப்பு காணாது. நான் கருவாட்டில் இருக்கு பண்ணுற பயத்தில் போட இல்லை, ஆனால் காணாது. கலந்து விட்டுட்டு இறக்க வேண்டிய. பார்த்தீங்களா இந்த கருவாட்டு குழம்பை நாளைக்கு வச்சு சாப்பிட இன்னும் அடி தூள் செமையாக இருக்கும். இறக்குவோம். சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. பாருங்க கருவாட்டு குழம்பு ரெடி. இங்கால அரிசிமா புட்டு ரெடி, இறால் பொரியல் ரெடி, முட்டை ஆஃப் ஆயில் ஆம்லேட் ரெடி. ஏன்னா இனி வாங்கோ சாப்பிடலாம். இப்போ வாங்கோ சாப்பிடலாம். புட்டு இல்லைங்களா, பஞ்சு போல் புட்டு, அரிசிமா புட்டு. இங்கே இறால் பொரியல், அதுக்கு பிறகு முட்டை, இங்கே வந்து கருவாட்டு குழம்பு. நல்ல சூட்டோடான் ஜோவா மாட்டுருவா இந்த நாளும். இன்றைக்கும் சூட்டோடான் மாட்டிட்டா. வாங்க சாப்பிடலாம். புட்டு வந்து பொரியல்களோடையே சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். என் குதிரையில் வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அம்மா சுடுதலா தம்பி, மறுபடியே சாப்பிடுவோம். அப்படி இறால் பொரியல் சூப்பராக இருக்குது. பாருங்க கருவாட்டை. இது நல்ல கணக்கான உப்புடா. அந்த இது இறால் கருவாடை நல்லா இருக்கானே. தோலை உரிச்சிட்டும் பொரிக்கிறாங்க. உரிச்சு சுடுதண்ணியில் ஊற்றிட்டு அது உரிச்சு இப்படியே பொரிச்சாலும் அது கலண்டுரும் தோல் தண்டு பாட்டில். பொரிச்சோன்னு வந்து அப்படி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். நல்லாக்கா வெறுக்கு நல்லா பிடிக்கும் இறால் கருவாட்டு பொரியல். பாரா அப்படி ஊற்றணும் பாரா, அது அப்படி எடுத்து அப்படி வச்சு இங்கே பேர் இந்த கருவாடையும் எடுத்து வச்சு இப்படி சாப்பிடுவோம். உபயோக வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பொரிக்கிற முட்டையை விட இப்படி பொரிக்கிற முட்டைக்கு ஒரு தனி சுவை இருக்குது. நம்ம ரொம்பவே நல்லா இருக்கு நண்பர்களே. நான் சாப்பிட போகிறேன். அரிசி மாப்பிட்டு வேறு லெவலாக இருக்குது. கருவாடை பார்த்தீங்களா, நல்ல மண் இல்லாமல் நல்ல கணக்கான உப்போட அப்படி ஒரு கருவாடு. ஜாழ்ப்பாணத்துலேருந்து ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி எடுத்து கட்டா கருவாடு நல்லா இருக்குது. செம்மையாக இருக்கும் நண்பர்களே. நான் சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி தடால் அடியாக நீங்களும் தடல் புடலாக இரவு சாப்பாடு செஞ்சு செம்மையாக சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டா. நான் முக்கியமாக சாப்பிடுக்க புட்டு சாப்பிடுக்க முக்கியமாக தண்ணி வையுங்க. புட்டண்டில் என்ன சாப்பாடு சாப்பிடுக்க தண்ணி பக்கத்தில் வச்சுருக்கோம். நான் புட்டு சாப்பிடுக்க முக்கியமாக இருக்கும். இந்த அப்படி தண்ணியை குடிச்சு செவ்வையாக சாப்பிடுவோம். சாப்பிட்டு வரேன். பாய்.